நீட்டிற்கு எதிராக இந்தியா முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். புது தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் சோனம் வாங்சுக் என்பவர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி சோனம் வாங்சுக் என்பவர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். 19 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த சோனம் வாங்சுக்கை மோடி அரசு வலுக்கட்டாயமாக அவரை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் வைத்து சிறை பிடித்தார்கள். சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம் என்பது ஜனநாயக முறை. ஆனால் மோடி அரசு சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது. இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டி வலியுறுத்தியும் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தி மோடி அரசு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஏராளமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனநாயக முறையில் போராடி வரும் இளைஞர்கள் மீது மோடி அரசின் வன்முறை தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மருத்துவ படிப்பிற்காக நீட் நுழைவுத் தேர்வினால் தமிழகத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வினால் தற்கொலை செய்துள்ளார்கள். ஒரு நுழைவுத் தேர்வினால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அந்த நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசு நடத்த வேண்டுமா? நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவர் ஆகி முடியுமா? நீட் தேர்வில் ஒருவர் தேர்ச்சி பெற்று அவர் அடுத்தது மருத்துவம் பார்க்க செல்ல முடியுமா என்பது கேள்விக்குறி. நீட் தேர்வு என்பது அதில் பணம் கட்டி கோச்சிங் சென்டர் சென்று 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுத்து படித்து தேர்ச்சி பெற்றால் அதன் பிறகு கட் ஆஃப் மார்க் என்று ஒன்று உள்ளது. அந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால்தான் அவர்கள் மருத்துவ படிப்பிற்கு சேர முடியும், இல்லை என்றால் சேர முடியாது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒருவர் மருத்துவம் பார்க்க முடியாது என்ற நிலைமை இருக்கும்பொழுது மருத்துவத்திற்காக எம்பிபிஎஸ் படிப்பிற்காக 5 ஆண்டு படிப்பு இருக்கிறது. இந்த 5 ஆண்டு படிப்பு தான் மருத்துவ படிப்பு. அந்த மருத்துவ படிப்பை 5 ஆண்டு மருத்துவ படிப்பை விட்டுவிட்டு நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் மருத்துவ படிப்பு சேர வேண்டும் என்பது என்ன தேவை இருக்கிறது, என்ன அவசியம் இருக்கிறது? ஒன்றிய அரசு, மோடி அரசு சிந்திக்க வேண்டும். ஏழை எளிய மாணவர்கள் எப்படி இந்த நுழைவுத் தேர்வை எழுதி தேர்ச்சி பெறுவார்கள்? அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிறார்கள். அதேபோன்று சிபிஎஸ்சியில் படிக்கும் மாணவர்கள் சென்ட்ரல் போர்டு சிலபஸில் படிக்கிறார்கள். இருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கிறார்கள். சிபிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியை கற்கிறார்கள். இவர்களுக்கு உள்ள பாட புத்தகம் சிலபஸ் வேற ஒன்றாக இருக்கிறது. சிபிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் வேறு ஒன்றாக இருக்கிறது. இதை இந்தியா முழுவதும் ஒரே நீட் தேர்வு என்றால் எப்படி அந்த மாணவர்களால் எழுத முடியும்? அதுவும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வுக்காக கோச்சிங் சென்டர் செல்வதற்கு பணம் எங்கே வரும்? அவர்களுக்கு பணம் இல்லாத ஏழை எளிய மாணவர்கள் எப்படி கோச்சிங் சென்று படிப்பார்கள்? ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும். ஏழை எளிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் தமிழ், ஆங்கிலம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ஆகிய பாடங்களை படித்து 1200க்கு 1195-96 மார்க் எடுத்திருந்தாலும் அவர்களால் மருத்துவ படிப்பு சேர முடியவில்லை. ஏன்? அவர்கள் நன்கு படிக்கும் மாணவர்கள் தானே. ஏன் அவர்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கு சேர அனுமதிப்பதில்லை? அந்த மாணவர்கள் அந்த மதிப்பெண் பெறுவதற்கு எவ்வளவு கடினமான உழைப்பை செலுத்தியிருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த மாணவர்களை வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு
பைக்கிலோ சைக்கிள்லையோ பஸ்ஸிலையோ அழைத்து சென்று விட்டுவிட்டு மீண்டும் அந்த மாணவர்கள் படித்துவிட்டு மாலை திரும்பும்போது அந்த பிள்ளையை பெற்றோர்கள் அழைத்து வந்து வீட்டிற்கு பொறுப்பாக படித்து அவர்களை மெல்ல மெல்ல எப்படியாவது தன் பிள்ளை படித்து மேலே வர வேண்டும் ஆசையில் அவர்கள் பொத்தி பொத்தி வளர்த்து வருகிறார். அப்படி வளர்ந்த மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் 1200க்கு 1195, 70, 80 மார்க்குகளை பெறுகிறார்கள். தற்போது 600க்கு 590 அப்படி மதிப்பெண்களை மாணவர்கள் பெறுகிறார்கள். இப்படி ஏழை எளிய மாணவர்கள் தன் பிள்ளைகளை எப்படியாவது படித்து மருத்துவராகிவிட வேண்டும் என்ற கனவில் வாழ்ந்து வரும் சூழலில் ஒன்றிய அரசு சிபிஎஸ்சியில் படிக்கும் மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரே தேர்வு இந்தியா முழுவதும் வைப்பது என்பது சரியான முறை அல்ல. இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய மனவேதையிலும் மன அழுத்தமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் மாணவர்கள் நாம் 12ஆம் வகுப்பில் 1198 மார்க்கு வாங்கியிருந்தும் நம்மால் இந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லையே என்ற மன அழுத்தத்திலும், அப்பா அம்மா நம்மை நம்பி எப்படியாவது மொத்த படிப்புக்கு சேர்ந்து விடுவார் என்று ஆசையில் இருப்பாரே என்ற நம்பிக்கையில் இருப்பாரே என்ற நோக்கத்தில் அவர் மனவேதனையில் அவர் இந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இந்த நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த ஒன்றிய அரசு தான். அவர்களுடைய பெற்றோர்களுடைய கண்ணீர் வேதனை, அவர்களுடைய பாவம். இந்த ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மக்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் இந்த ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அரியலூர் அனிதா 12ஆம் வகுப்பில் 1176 மதிப்பெண் பெற்றும் அவரால் மருத்துவ படிப்பிற்கு செல்ல முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதுபோன்று ஏழை எளிய மக்கள் படித்து மருத்துவ படிப்பிற்கு வரக்கூடாது என்பதற்காகவே இந்த RSS பாஜக சனாதன ஒன்றிய அரசு இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் காலத்திற்கு மருத்துவ படிப்பு என்ற கனவை அழிக்கும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். இது விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த உயிரிழந்த மாணவர்களின் சாபம் பாவங்கள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் ஆட்சியாளர்களைத்தான் இந்த பாவமும் சாபமும் சேரும். என் பிள்ளை இந்த நீட் தேர்வினால் உயிரிழந்து விட்டதே, நான் பொத்தி வளர்த்த பிள்ளையை உயிரிழந்து விட்டதே இந்த நீட் தேர்வினால் தான், இந்த நீட் தேர்வு கொண்டு வந்த ஒன்றிய அரசு தான் என் பிள்ளையை கொண்டு விட்டது என்று அந்த பெற்றோர்கள் அவ்வளோ சாபம் விடுவார்கள். நாங்கள் கேட்கிறோம், ஒன்றிய அரசிற்கு மனசாட்சி இல்லையா, இரக்கம் இல்லையா? நீங்கள் மனிதர்களா, மிருகங்களா, இல்லை இயந்திரங்களா? ஏன் இந்த நீட் நுழைவுத் தேர்வு வைத்தே ஆக வேண்டுமா? எதற்காக 12ஆம் வகுப்பு தேர்வு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது? அது பொதுத் தேர்வு தானே. அந்த தேர்வில் வெற்றி பெற்று தானே அவர்கள் அடுத்த படிப்பிற்கு செல்கிறார்கள். அதை வைத்தே மதிப்பீடு செய்து விடலாமே. ஒன்றிய அரசு ஏன் திட்டமிட்டு இந்திய மாணவர்களை படுகொலை செய்யப்படுகிறார்கள்? உழைக்கும் SC ST மாணவர்களை, MBC மாணவர்களை படுகொலை செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. இந்த மருத்துவ படிப்பு என்பது பணக்கார மக்களுக்கு மட்டும் பயன்படும் வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. அவர்கள் கையில் இந்த மருத்துவம் சென்று இந்த உழைக்கும் மக்கள் காலத்திற்கும் அடிமையாக வாழ வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு நினைக்கிறது. மோடி அரசு இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே நுழைவுத் தேர்வு ஒன்று எழுதி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நீட் நுழைவுத் தேர்வு மட்டும்தான். மற்ற நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் தேர்வு எழுதி தற்கொலை செய்து கொள்வதில்லை. நீட் தேர்வு எழுதிதான் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். CJP என்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதரவாக அனைத்து கட்சி தலைவர்கள் ஒன்றிருந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசு இந்த படுகொலையை செய்துவிட்டு இந்திய மாணவர் எதிர்காலத்தை பாதுகாக்க ஒன்றிய அரசு காக்க வேண்டும். இல்லை என்றால் பெரிய சந்திக்க நேரிடும் என்பதை சொல்லி நன்றி.